அமமுகவுக்கு இந்த கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி என்றால், கடந்த முறை பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த போது 6 தொகுதிகள் என்று அமமுகவிற்கும் தேமுதிகவிற்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி கசிந்தது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு தேமுதிக அமமுக தரப்பில் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்திருப்பதன் மூலமாக டெல்லிக்கு ரகசியமாக 2 முறை பயணம் செய்த டிடிவி தினகரனுக்கு என்ன உறுதிமொழி கொடுக்கப்பட்டது என்பதும், பியூஷ் கோயல் அந்த உறுதிமொழியை அவர் செயல்படுத்துவேன் என்று உறுதியளித்ததால் தான் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக டிடிவி தினகரன் அறிவித்திருக்கிறார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக இணைந்திருக்கிறது. இப்போது அந்த நட்சத்திர ஹோட்டலில், நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தமிழக பாஜக தலைவர்களுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் சந்தித்து அந்த உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த கலந்து ஆலோசனை கூட்ட காட்சியை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் முடிவில் அமமுகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்படும் தொகுதிகள் மற்றும் தொகுதி பங்கீடு ஆகியவை தொடர்பாக ஒருவேளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்து விட்டது என்பதற்கான அதிகாரப்பூர்வமான அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை அவர் ஏற்கனவே சற்று முன்பு அவர் செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் அறிவித்தார். அதை தொடர்ந்து நேரடியாக பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு அவர் சென்றிருப்பதும், அவரை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வரவேற்று பியூஷ் கோயல் அறைக்கு அழைத்து சென்றதும், பியூஷ் கோயலுக்கு சால்வை அணிவித்து கைகுலுக்கி அவர்கள் இருவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அந்த காட்சிகளும் இப்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போகும் கட்சி எது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேமுதிகவின் டிமாண்ட் என்ன? ஓபிஎஸ் இணைவாரா மாட்டாரா என்ற கேள்விகள் எல்லாம் இப்போது தொக்கி இருக்கின்றன. அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக டெல்லியில் அளித்த பேட்டியிலேயே அவர் அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைக்கப்படுவாரா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் டிடிவி தினகரன் சந்திக்கும் அந்த காட்சிகள் இப்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதை இப்போது பார்க்கிறோம். அமமுக கட்சி இப்போது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்திருப்பது என்றும், அவர்கள் இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் அமமுக நிர்வாகிகளும் இப்பொழுது அந்த நேரில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்து அவர்கள் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும், இருவரும் இணைந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கும் வகையில் கைகளை தூக்கி புகைப்படத்திற்கு அவர்கள் புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அங்கு பியூஷ் கோயலுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பேச்சுக்கு பின்னர் தொகுதி பங்கீடு ஆகியவை குறித்து இன்றே அறிவிக்கப்படுமா அல்லது பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்திற்கு பின்னர் அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை ஆகியவை அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் அங்கு டிடிவி தினகரன் இணைப்பு விழா ஒருபுறம் நடந்துவிட்டுக் கொண்டிருக்க, திமுக கூட்டணியில் அங்கு ஓபிஎஸ் அணியிலிருந்து முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், தற்போதைய ஒரத்தநாடு தொகுதி எம்எல்ஏவுமான வைத்திலிங்கம் இணைந்திருப்பதும் மிக முக்கியமான அரசியல் நகர்வாக கருதப்படுகிறது. திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணியில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் நகர்வுகளால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது.